Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேக் நெக்குக்கு தான் டிசைன் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நெக்கோட அவுட்லைன்ல ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிட்ச் வந்து பாத்தீங்கன்னா டபுள் லைன்ல வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காசு ஒர்க் தான் வந்து பண்ண போறோம். அதாவது லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணி நெக்கை சுத்தி வந்து ஒர்க் வந்து பண்ண போறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ண போறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம நெக்கோட பார்டருக்கு தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்க சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம சுகர் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ நெக்கை சுற்றி ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் வந்து பீடு வந்து எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து சரமாக கிடைக்கும். ஸோ இந்த பீடும் அப்புறம் சுகர் பீடும் இந்த ரெண்டு பீடும் யூஸ் பண்ணி அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சுகர் பீடும் அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் பீடு இந்த மாதிரி நான் நீடிலில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். பீட் நீடிலில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் பீடு அப்புறம் சுகர் பீடு அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பீடு அப்புறம் சுகர் பீடு இந்த மாதிரி நம்ம மாற்றி நெக்கை சுற்றி வந்து அடுத்த லைன் வந்து கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடும் பெரிய சைஸ் பீடும் கொடுத்து நம்ம ஒரு லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலரில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து நெக்கை சுற்றி வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்லைனில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். பிசுறு இல்லாமல் நம்ம அந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு லைனு. இப்போ இந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைனில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம்ல, ஸோ அப்படியே வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்க்கு அப்படியே கொடுக்காம அடுத்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து நம்ம அப்படியே வந்து இப்படி கொடுக்கணும். ஸோ நான் இப்போ எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள் வளைச்சி இந்த குந்தன் ஸ்டோனுக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து எங்கேயும் எண்ட் ஆகாமல் அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இந்த ஒரு சைடு நம்ம இப்படி கொடுத்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த சைடுக்கு வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுக்க. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லேயும் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ஸ்டிச் பண்ண தெரியாதுங்கிறவங்க நார்மலாக வந்து ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது கூட பார்க்க உங்களுக்கு ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இதோட அவுட்லைனில் ஒரு லைன் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து ரெண்டு சைடும் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லக்ஷ்மி காயின்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம இந்த லக்ஷ்மி காயின்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். இந்த காயின் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டு விதமாக இருக்குது காயின்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காது பக்கம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செயினில் மாட்டுற மாதிரி இருக்கும். சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காது பக்கம் வந்து குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இந்த காயின்ஸ் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு இந்த காயின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ள காயின். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்கை சுற்றி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த லக்ஷ்மி காயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இது வந்து நகர்ந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். இந்த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே அடுக்கி வச்ச மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். இதே மாதிரி நம்ம நெக்கை சுற்றி ஒரு லைன் வந்து ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து நெக்கை சுற்றி வந்து இந்த காயின்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த காசு மாலை மாதிரி நம்ம வந்து ஜுவல் டைப்பில் வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன தான் வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணாலும் இது வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். அதுக்கு தான் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த காது பக்கம் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள் தெரியும். ஸோ இந்த ஹோல்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ரெண்டு காயின்ஸ்க்கும் நடுவில் ஒரு குட்டி கேப் இருக்குது பாருங்கள். அந்த குட்டி கேப்புக்கும் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு காயின்ஸ்க்கு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல. ஸோ இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கோல்டு கலரில் இருக்க பெரிய சைஸ் பீடு வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சுகர் பீடு. ஸோ இந்த ரெண்டு பீடும் யூஸ் பண்ணி நம்ம இந்த கேப்பை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து நார்மல் ஷுவிங் த்ரெட்டில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சுகர் பீடு, ஒரு பெரிய சைஸ் பீடு, ஒரு சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து அந்த பெரிய சைஸ் பீடு வந்து கொடுக்கணும். அப்புறம் சுகர் பீடு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த 3 பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து அந்த பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வேணால் கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த பீட்ஸை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம அந்த 3 பீட்ஸ் வந்து கொடுத்த பிறகு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி காயின்ஸோட அந்த காது பக்கம் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு, வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு. திருப்பி வந்து அதே மாதிரி நம்ம வந்து இந்த பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுகர் பீடு, அப்புறம் பெரிய சைஸ் பீடு, அப்புறம் சுகர் பீடு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் வியூ பார்க்கலாம். ஓவராலாக நம்ம பேக் நெக் வந்து இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்கவே வந்து நீட்டாக அமைஞ்சிருச்சு இந்த ஒர்க்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2 காசுக்கு நடுவில் உள்ள கேப்லலாம் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அந்த கேப்பே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு காயின்ஸ்க்கு மேலேயும் வந்து ஒரு ஹோல்ஸ் இருந்ததில் அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலரில் இருக்கிற ஜர்கான் ஸ்டோன் வந்து மேலே வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காசு மாலைன்னு சொல்லுவாங்கள்ல, ஜுவல் டைப்பில். ஸோ அந்த மாதிரி இந்த ஒர்க் வந்து நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பேக் நெக்கை சுற்றி வந்து புட்டாஸ் வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதே காசை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பிங்க் கலரில் இருக்கிற குந்தன் ஸ்டோனை வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்துருச்சு இந்த ஒர்க்கு. இந்த ப்ளவுஸ்க்கான சாரீ வந்து பார்த்திங்கன்னா மடிசார் சாரீ, அதாவது பட்டு சாரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே ஒர்க் தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட்லையும் இதே ஒர்க் தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.